Praise the Lord. Hallelujah. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம விடுதலையோடு சுதந்திரத்தோடு கூட வாழ்வது. 4வது வாரம், நிலையாய் நிற்பது. எப்படி நாம் நிலையா நிற்பது? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஆனா இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நாம நம்மளுடைய சொந்த முயற்சியில வெற்றி பெற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வெற்றி பெற்றதில்ல, நாம் வெற்றி பெறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எனக்கு வெற்றி கொடுத்துட்டாரு. சோ இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். அந்த போராட்டத்தை நாம் எப்படி மேற்கொள்வது? எப்படி நாம போராட்டங்கள் வரும்போது நிலையாய் நிற்பது? நாம சோர்ந்து போயிடுறோம், உணர்ச்சி பூர்வமாக அழுகுறோம், புலம்புறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிலையாய் நிற்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாங்க. அதுக்கு முன்பாக நமக்கு போராட்டம் சொல்லும் போது எப்படியாப்பட்ட போராட்டம், யாரு நமக்கு உண்மையான எதிரியா இருக்கிறாங்க, அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். யார் நம்முடைய எதிரின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நம்முடைய எதிரி யாருன்னு தெரியுதில்ல. நாம நிறைய முறை பார்த்துருக்கிறோம். ஒரு நாய்க்குட்டியை பார்க்கும்போது தன்னுடைய நிழல், ஒரு கிளாஸ்ல நிழலை பார்த்துட்டு அது கொளிச்சுட்டு இருக்கும். இந்த பக்கம் திரும்பினாக்கா அதுவும் திரும்புது, இந்த பக்கம் திரும்பினா அதுவும் திரும்பும். எது கொளிச்சா அந்த பக்கம் அது கொளிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி சுத்தி வாழை சுத்தி செவத்தை சுத்தி இங்க போயிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். யாரா இது எனக்கு முன்னாடி எதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அநேக நேரத்துல நாம கூட நிறைய முறை நம்மளுடைய எதிரி யாருன்னு தெரியாம நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் நாம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இது அப்படி யாருன்னு தெரியாத அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தப்பட்டதாக இல்ல, இருளின் காரியத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாதவைகள். அதுதான் ஆவிக்குரிய போராட்டமாக சொல்றோம். இன்னைக்கு நமக்கு நல்லா வரலாம், சபைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுல போராட்டங்கள், பிரச்சனைகள். சபையில வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது, சபைக்கு வந்துட்டு இங்கிருந்து போகும்போது மனமகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்துக்குள்ள, ஆனா வீட்டுக்குள்ள என்ட்ரானவொன்னு நமக்கு ஒரு மாதிரி வேற ஒரு ஒரு அட்மாஸ்பியரா தெரியும், ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் வந்துட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. பிள்ளைங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்பா ரட்சிக்கப்படல. இல்ல பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெற்றவங்க ரட்சிக்கப்படல. ஆனாலும் கூட அதே வீட்டில் தான் அவங்க வாழணும். அப்போ அதே வீட்டில் வாழணும்னு சொல்லும் போது பரம்பரையாக அவங்க வணங்கின தேவர்கள், அவங்க வணங்குறது இருக்கும். அப்போ அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, அவங்க அவங்களுடைய தேவர்களை வணங்குவாங்க. பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஆனா அதே வீட்டில் இருப்பாங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்னாக்கா, அவங்க தன்னுடைய பரம்பரையாக ஒரு அவங்களுடைய தேவர்களை வணங்கும் போது இங்க உண்மையான தேவன் இந்த பிள்ளைங்க சார்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் மேல வரணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படி போராட்டம் இருக்கும் போது இந்த பிள்ளைகளை அவங்க பெற்றவர்கள் கூட அவங்க வணங்குறதான தேவர்களை வணங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிள்ளைங்க எப்படி அதை சமாளிக்கிறது? இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுடைய ஆயா தாத்தா அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. போட்டோ எதுக்காக வைக்கிறோம்னாக்கா கவனத்துக்கு, அவங்களுடைய ஞாபகார்த்தமா வைக்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, உண்மையான தேவன், நம்மளை சிருஷ்டித்து உருவாக்குன தேவனை விட்டு அவங்கதான் தேவர் என்று சொல்லி அவங்கள வணங்க ஆரம்பிக்கும் போது அங்கதான் தவறு. அப்ப நாம என்ன பண்றோம்னாக்கா, நாம வணங்குகிற தேவன், நம்மை சிருஷ்டித்து உருவாக்குன சர்வ வல்லமுடைய தேவனை விட்டுட்டு அவங்க மேல நம்பிக்கையா இருக்குன்ற போது அங்க ஒரு அழுத்தம் வருது, அங்க ஒரு பாரம் வருது. இதை வந்துட்டு நிறைய பேருக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் இல்லாம சில பேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க. இப்போ ஆனா அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணும் போது என்ன ஆகுதுனாக்கா, நம்மை சிருஷ்டித்து உருவாக்கின உண்மையான தேவனை விட்டு என்னோட நம்பிக்கை இவங்க மேல இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு குழப்பம் உண்டாகுது. பிள்ளைகள கூட அதே மாதிரி தான். பெற்றவர்கள் மற்றவங்களை தேவர்களை வணங்கும் போது இவங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஃபோர்ஸ் பண்ணாலும் பிள்ளைங்க என்ன சொல்லலாம், இல்லை நீங்க கூட என்ன சொல்வீங்கன்னாக்கா, நாங்க உங்களை நேசிக்கிறோம், அப்பா அம்மாவை நேசிக்கிறோம், இல்ல பிள்ளைகளை நேசிக்கிறோம், ஆனா இதை நாங்கள் ஆராதிக்க எங்களை வற்புறுத்தாதீங்க. எதுவுமே புரியுதுங்க? அப்போ நீங்க அந்த வீட்டுல இருக்கும் போதே ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துல நீங்க எப்படி மேல வர்றதுனாக்கா, இயேசு கிறிஸ்து சிலுவையில பிசாசான தலையை நசுக்கி போட்டாங்க. அவர் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அப்ப அந்த வெற்றியில நம்ம நிலை நிற்கிறவர்களாக இருக்கணும். இப்போ நமக்கு சண்டை வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பேசிக்கலாம், ஆனா அது சண்டை வர்றதுக்கு காரணமே வேற எங்கேயே இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள்ல எப்படி நம்ம மேற்கொள்வது? அடிக்கடி நமக்குள்ள ட்ரிகர் ஆகும், கோபம் வரும், இவங்களை அடிப்போம், இவங்களை திட்டுவோம். எங்கிருந்து வருது? எதற்காக வருது? நாம எப்போ தேவன் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று அறிந்து தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணித்தனாக்கா, அவருக்கு முன்னாடி வேற எதுவுமே தேவர்கள் அல்ல. அவர் தான் ஒரே தேவன். அவர் தான் வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறவர். நாம அவருக்கு சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே நாம வணங்க தேவையில்லை. அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. புரியுதுங்க? எங்க ஒரு இடத்துல அந்த வீட்டுல ஏதோ நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், ஆனா நான் அங்க இருப்பேன், பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க, அந்த வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா நான் ஆராதிப்பது உண்மையான தேவனை. ஆனா அப்படி இருக்கும் போது போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், ஒருத்தர் திட்டுக்கிறோம், வெறுப்புல இருக்கிறோம். இந்த வெறுப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போறோம். எத்தனை பேர் புரியுதுங்க? பார்க்கிறோம், அதை எப்படி மேற்கொள்றோம்னு தெரிஞ்சு கொள்றோம். விடுதலையோடு கூட இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ போறோம். தேவ வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக. அப்போஸ்தலன் பவுல் அவர் அப்ப சிறைச்சாலையில இருக்கும் போது அவர் பார்க்கிறாரு, அந்த இடத்துல ரோமர் அதிகாரி சர்வாயுதத்தையும் அணைந்து அவர் போர் வீரரா இருக்கிறாருங்க. அப்ப நாம எப்படி சோர்ந்து போனவர்களா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி போர் வீரர்களாக. அப்போ சில நேரத்துல நாம நினைக்கலாம், இந்த போர் வரும்போது என்னுடைய பலத்துல நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இயேசுவை தெரிந்து கொள்ள இயேசுவோடு கூட உறவாட நாம நம்மளுடைய பலத்தை காட்டிலும் அவருடைய பலத்தை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறவர்களாக மாறுறோம். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள மன்னிக்க முடியாதவர்களை கூட மன்னிக்கிறவர்களாக மாறுறோம். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள அவருடைய கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாறுறோம். எவ்வளவு நேரம் சபையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறோமா, அது கணக்கு கிடையாதுங்க. எவ்வளவு இயேசுவோட கூட உறவாடுறீங்க, இயேசுவோட கூட உறவாட மன்னிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, கிருபையை கொடுக்கிறீங்க, தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறீங்க. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா அவர் அப்போஸ்தலன் பவுல் முதல்ல சொல்றது, be strong in the Lord and in the strength of his might. அவருடைய வல்லமையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ள திடன் மனதோடு கூட இருங்க. அவருடைய வல்லமை தான் நமக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய பலன் தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அப்ப இந்த போராட்டத்துல நமக்கு கான்பிடன்ஸ் இல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிச்சு, எனக்கு கான்பிடன்ஸ் சொல்லி நம்மளுடைய ஞானத்தினால நம்மளுடைய அறிவினால நாம பிள்ளைகளை நடத்தலாம்னு சொல்லிட்டு நடத்துறோம். ஆனா இயேசுதான் ஞானம், இயேசுதான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, இயேசுதான் நம்முடைய பலன். அவருடைய பலத்துல சார்ந்துருங்க. என்னுடைய பலன் கிடையாது,
என்னுடைய பலத்தினால பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க 4-5 சாத்திடுவாங்க இல்லைங்களா. ஒருத்தரை போட்டானாக்கா இப்பெல்லாம் எங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுறாங்க. இல்ல சிஸ்டர் மாலத்தி அதுல பேசாதே இருக்கிறாங்க, பாவம் சிரிச்சிடுறாங்க சிஸ்டர் மாலத்தி இல்லைங்களா. நம்மளோட பலத்தினால என்ன பண்ண முடியும்? வெளியே போய் நிக்க முடியுமா? யாருன்னா தோத்துருக்கிறாங்க, எங்க போய் பேசுற மாதிரி இருக்குது. ஆனா நாம யார்கிட்ட சண்டை போட தேவையில்லை. கர்த்தருடைய பலன் நம்மளோட கூட இருக்கிறது. So அதான் அப்போஸ்தலன் and his strength of his might, கர்த்தர் அவருக்குள்ள நாம பலனாக இருங்க, அவருக்குள்ள திடமனமா இருக்கிறோம். அவருடைய பலத்துல அவருடைய வல்லமையில நாம நடக்கிறவர்களாக. என்னோட கான்பிடன்ஸ் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு இல்லை, நாம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் இருந்தாலும் எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட ஜஸ்ட் பின்னாடி ஏதோ ஒரு நர்வ்ஸ் வந்துச்சு, நர்வ் ப்ராப்ளம் எதுனாக்கா படுக்க தான். எங்க ஸ்ட்ராங்கா ஏஞ்சிக்க முடியல, தலை சுத்தது, என்ன பண்றது? இப்ப கீழே போயிட்டு நான் பேசிட்டு வரேன், வந்துகிட்ட பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை, எனக்கு இருந்த பிரச்சனை. அப்ப நான் போயிட்டு அந்த தலை சக்கரு அதை உணர முடியுது எனக்கு. குழந்தைக்கு பாவம், அது மேபி எங்கேயோ சோஃபால எங்க படுக்கும் போது இந்த இடத்துல ஏதோ வலி, தலை சக்கர் உட்கார முடியல. தம்பிக்கு அதே மாதிரி ப்ராப்ளமா இருந்துச்சு. அப்ப அந்த வலி எனக்கு தெரியுது. கர்த்தருக்கு எல்லா வலிக்குள்ள போனவருக்கு அவர் நம்முடைய வலியை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பலத்துல இருக்கலாம். என்ன நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தான் இருக்கிறேன், நல்லா நடக்கிறேன்னா எப்போ விழுந்துருவோம் நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய பலத்தினால நிக்கணும். எப்போ போராட்டம் வருது நமக்கு தெரியாது, ஆனா அவருடைய பலத்துல இருக்கலாம், அவருக்குள்ள கான்பிடன்ஸா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 4 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், அந்த 4 வார்த்தை இந்த மெசேஜை முடிஞ்சிடும். டிபெண்டன்ட் சொல்லிட்டு முதல்ல அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த 10-18 நிறைய முறை சீரியஸா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த புக்கில் எல்லாம் எழுதி வச்சிருந்து ஞாபகம் இருக்கும். உங்க உள்ள ஞாபகம் இருக்கும்னு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த புக்கில் எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கும் ஞாபகம் இருக்குது, நீங்களும் எழுதியிருக்கிறீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா 4 வார்த்தையில முதல்ல டிபெண்ட்னா நான் அவரை சார்ந்து இருக்க போறேன். சொல்லுங்க, அவரை சார்ந்து இருக்க போறேன், அவருடைய பலத்தை சார்ந்து இருக்க போறேன், அவர் மேல நம்பிக்கையோடு கூட இருக்க போறேன். ஆமென். அவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் வாடா நான் இருக்கிறேன், நீ ஏடா பயப்படுற? நான் இருக்கிறேன். நான் இருக்கல, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய பலன் இருக்கிறது. சோர்ந்து போன நேரத்துல, பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தருடைய பலத்தை சார்ந்து இருக்கலாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கலாம். அவர் ஒருவர் தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். நம்மளுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பலன், சர்வத்தையும் சிருஷ்டித்த பலன் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய எதிரி யாருன்னு பார்க்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், பகல்லே வச்சு நான் ஊரை தேடினுக்கிறேன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ யார் நமக்கு எதிரி, கொஞ்சம் கோவம் வந்தாலே போதும், கணவன் மேல கோவப்படுறது, மனைவி மேல கோவப்படுறது, பிள்ளைங்க மேல கோவப்படுறது. யார் வெளியில ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டதானா, வீட்டுல இருக்கிறவங்க சும்மா தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ஆளுங்க தானே, வந்து எரிஞ்சு விழுவுறது அவங்க மேல. ஏதாவது ஒண்ணு அங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கோம், அந்த கோபத்தை அவங்க மேல காட்ட முடியல. அதனால பிள்ளைங்க சும்மா தான் இருக்குவாங்க. எங்கடா போயிட்டு வந்த? இப்பதான் போயிட்டு வந்துருவாங்க. எங்க போயிட்டு வந்த? இவ்வளவு நேரத்துக்கு ஏன்? இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு தான் வந்துடும் அவங்களுக்கு ஒரு ரோசம் உள்ளத்துல. ஏன்னா வெளியேற போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த கோபத்தை யார் மேல காமிக்கிறது? பிள்ளைங்க மேல காமிப்பாங்க, இல்ல பிள்ளைங்க அப்பா அம்மா மேல காமிப்பாங்க, இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, விழித்திருந்து நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு இடத்துல ரெசிஸ்ட். ஆனா இதுக்கு முன்னாடி நாம அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய சண்டை பார்க்கும்போது நாம ரத்தத்துக்கும் சதைக்கும் நம்ம சண்டை போடுறோம்ல, இருளின் காரியத்துக்கு. அப்போ நம்முடைய எதிரிங்க யாருங்க? வீட்டுல நமக்கு திடீர்னு இப்ப நான் என்ன சொன்னேன், அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படாத இருக்கலாம், பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத இருக்கலாம், அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நிறைய காரியங்கள் வச்சிருக்கலாம். அந்த இடத்துல போராட்டங்கள். நான் அதெல்லாம் எடுத்து போடலாம் சொல்லல,
உங்களுக்குள்ளவே உங்களுக்கு எஸ் நான் தேவனுக்கு மாத்திரம் தான் சொந்தமா இருக்கிறேன், என் முழு குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வரணும், இவைகளெல்லாம் நான் ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதெல்லாம் எடுத்து வச்சலாம், போட்டோங்களாம் ஞாபகத்தை வைக்கலாம். நான் எதுவுமே சொல்லலை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமீன். ஆனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். ஆமீன். ஓகே. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள வந்து ட்ரிகர் ஆகும், கோபம் வரும். அப்போ என்னுடைய எதிரி என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ என்னை சுத்தி இருக்கிறவங்களோ கிடையாது. கண்ணுக்கு தெரியாதவைகள் தான் நம்முடைய எதிரியாக இருக்கிறது. Hallelujah. Amen. So spiritual opposition is real, but we don't fight people. நம்மளுடைய எதிரி அது ஆவிக்குரிய எதிரி. அப்ப நம்ம ஜனங்கிட்ட சண்டை போட்டும் கிடையாது. நமக்குள்ள வெறுப்பு வரும்னு சொல்லும் போது வீட்டுல சண்டை தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுல சண்டை தேவையில்லை. கர்த்தர் அழைத்தது சமாதானத்தோடு கூட இருக்கும்படியாக, அன்பு செலுத்தும்படியாக, மன்னிப்பு கொடுக்கும்படியாக. அதனால சபையில இருக்கிறவங்கிட்ட சண்டை போட தேவையில்லை. சபையில இருக்கிறவங்க எதிராளி இல்லை, வீட்டுல இருக்கிறவங்க எதிராளி இல்லை, பக்கத்துல இருக்கிறவங்க எதிராளி கிடையாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய காரியங்கள் தான் எதிரி. ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சுக்கலாம் தான் போட்டு தாக்குறது. எப்பவுமே இவங்கள பாரு, அவங்கள பாரு, என்ன பாரு, உன்னை பாரு, நல்லா பாரு, நல்லா முறைச்சு பாரு. ஸோ நமக்கு நம்முடைய எதிராளி தெரிஞ்சாக்கா ரொம்ப ஈஸி. நம்முடைய எதிராளி ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற எதிராளி. ஸோ whom I am fighting or who I am fighting should actually, நான் எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறேன், எதனால சண்டை போடுறேன்னு டிசர்ன் பண்றது. ரெண்டாவது டீன்னு சொன்னாக்கா, எனக்கு உள்ளத்துல தெரியணும், அப்பா ஏன் யாருக்கிட்ட போய் நான் சண்டை போட்டுன்னு இருக்கிறேன், என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறேன், என் பெற்றவர்கிட்ட சண்டை போடுறேன், என்னை சுத்தி கிட்ட சண்டை போடுறேன். ஆனா ஏன் இது எதுக்குப்பா? இது எதுக்கு நான் உங்க மேல கோபமா இருக்கிறேன், எதுக்கு உங்க மேல பொறாமையா இருக்கிறேன்? ஸோ இங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தூண்டுது. நீங்க போற இடத்துலயோ இருக்கிற இடத்துலயோ ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. நல்லா இருந்தா திடீர்னு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நல்லா தான் இந்த மாதம் ஆரம்பித்து நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மேலே தேவருக்கு சும்மா உதிர்னா பார்த்தா கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? ஆவிக்குரிய போராட்டத்தில் நான் நல்லா இருந்து போய் க்ளோஸ் பண்றதுக்கு போறேன். இதுக்கு ஆச்சுன்னா எப்படிங்க? நான் வேணா போயிட்டு அடிச்சுக்கிற முடியுமா? இல்லை. அப்படின்னா ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம், எல்லாரும் இங்க இருக்கிறவங்க. அப்ப அதுல கூட நம்ம நிலையா நிற்கிறவர்களாக, எப்படி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம எதிராளி யாருன்னு தெரிஞ்ச போது நிலையா நிற்கிறது எப்படின்னாக்கா, சர்வாயுதத்தையும் அணைந்து கொண்டு. அப்போஸ்தலன் பவுல் 3 முறை ஸ்டாண்ட், வித்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார்ம், நில்லுங்க, நிலைநிறுத்துங்க. அந்த இதுல இருக்கும் போது சர்வாயுதத்தையும் அணைந்து கொண்டு. இல்ல போராட்டத்துல வந்த போது ஐயோ எனக்கு இது, ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, போராட்டம் ஆயிடுச்சு, நான் இவ்வளவு கத்தணும், இங்க ஓடணும், அந்த பிசாசு இருக்கணும், அந்த பண்ணோம், அங்க போனோம், இங்க போனோம். இல்ல, கர்த்தர் நமக்கு வழி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ரோமருடைய அந்த வீரர் அந்த சோல்ஜர் ஆவறதுக்கு வந்து அந்த ஆர்மிக்குள்ள ஜாயின் ஆகணும்னாக்கா அவருடைய பழைய வாழ்க்கைலாம் போன மாதிரி தான். அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெகுலஸ் ட்ரைனிங்குள்ள போவாங்கனாக்கா, நடக்கணும், ஓடணும், ஸ்விம்மிங் பண்ணணும், கட்டணும், அந்த சர்வாயுதத்தையும் அணைந்து கொண்டு எவ்வளோ எப்படி ஆவாங்கனாக்கா, அவங்களுக்கு தைரியம் வரணும்னு தேவைன்றது கிடையாது, அவங்களுக்கு பயம்ன்றதுதான் என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்றவங்களா இருப்பாங்க. அப்பதான் எல்லாம் அந்த எந்த ஒரு போராட்டத்துல போனாலும் கூட அவங்க அவ்வளோ ட்ரெயினா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்ம இதோ கேட்டுட்டு இந்த சர்வாயுதத்தை கேட்டுட்டு விட்டுறதுக்காக இல்ல, தினந்தோறும் போட்டு அது ரெடியா இருக்கிற போது நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுனாக்கா அதுல நம்ம பேசுறவர்களாக இருக்கலாம்.
நமக்கு கொடுத்தது அந்த ஆயுதம் நிலைய நிற்கிறது. எப்படி இல்லைன்னா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது டக்குன்னு வர்றதில்ல, சபைக்கு வர்றதில்ல. தேவன் அப்ப நம்ம பார்க்க போறோம், பிரச்சனைகள் வரும்போது ஏன் எல்லாம் சோர்ந்து போறாங்க? ஏன்னா நம்ம போடுறது அணைந்து கொள்வதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய எதிரி யாருங்க? என் கணவன், மனைவி, பிள்ளைங்க. அப்படியா? யாருங்க எதிரி? ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். தீமையான ஆவிகள். இது கண்ணுக்கு தெரியாததான் நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம். அவங்கள எப்படி எதிர்த்து போடுறது? கையில குத்துறதா? குச்சியை தட்டுறதா? இல்லையாமா பிள்ளைங்களை குச்சியை தடுக்கிற மாதிரி போட முடியும்? இல்ல. சர்வாயுதத்தை அணைந்து கொண்டு நிலையா நிக்கிறது, தேவனுடைய பலத்தினால நிக்கிறது, தேவனுக்குள்ள கான்பிடென்டா இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தாதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பலன் நமக்குள்ள இருக்கிறது. அவரே நமக்கு யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இது ஒரு காரியம் கிடையாது, அவரோடு கூட ஒரு. அப்போ அன்றைக்கு அவங்க சர்வாயுதத்தை அணிந்துக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணாங்கன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு சர்வாயுதம் என்ன சொல்லுதுனாக்கா, பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியம். அந்த சத்தியம் அநேக நேரத்துல பிசாசான நமக்கு பொய் பேசுறவனா இருக்கிறான். வேத வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறான். அக்யூஸ் பண்றவனா, நியாயத்தை இருக்கிறவனா, கீழே போடுறவனா, குற்றத்துல போடுறவனாக இருக்கிறான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இஸ் தி அக்யூசர் ஆஃப் தி பிரதரன், இஸ் a deceiver, ஏமாற்றக்காரனா இருக்கிறான். அப்போ அவன் நம்மள வெக்கத்துக்குள்ள போடுவான், பொய் பேசுவான். ஆனா அதை கேட்டு நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். நீ அவ்வளவுதான், ஏஞ்சிக்கவே மாட்டேன், இனிமே அவ்வளவுதான், படுத்துருவ, உன் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு சில நேரங்கள்ல உங்களுக்கு வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த வாய்ஸை வரத்துக்கு நம்ம வரும்போது நம்ம மேற்கொடுக்க என்ன பண்றோம்னாக்கா, பெல்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை தெரிஞ்சிருக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சிருக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சிருக்கணும்னாக்கா சத்தியத்தை நம்ம படிக்கிறவர்களாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீ அவ்வளவுதான் போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது சத்தியம் என்ன சொல்லுது? எனக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய மகளா இருக்கிறேன், தேவனுடைய மகனா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை இதை ரிஜெக்ட் பண்றேன். நாம எனக்கு ஒரு நோய் வருது, அதான் நோய் வந்து அதான் நீ போயிடுவேன்னு ஒரு பொய் நமக்குள்ள வரும். கர்த்தர் என்னுடைய வியாதியும் நோயும் சிலுவையில் அங்க எடுத்துட்டார், அவருடைய சுகத்தை எனக்கு கொடுத்துட்டார். இது சத்தியம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை அறிவீங்களா? சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். மகனே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வது, அதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆவியின் பட்டையாக இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So truth keeps the believer from being controlled by lies. விசுவாசானவன் நமக்கு இப்படிதான், உங்க பிள்ளை இப்படி, உங்க கணவன் இப்படி, உங்க மனைவி இப்படி, நீங்க குடும்பமே மேல வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிராங்க் வீடியோல பார்க்கும்போது பாவம் ஒருத்தர் டிரைவர் சும்மா அவர் வந்துட்டு ஒரு ஜோசியம் பார்க்கிறவரா சொல்றாரு, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமா போயிடும். எவ்வளவு ஜென்மத்துக்கு நீ வந்து நல்லா வரணும்னு நினைச்சாலும் கூட நீ வரவே மாட்ட, உன்னுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். இப்படி இருக்கிறதுக்கு பதில் நீ யாடா இருக்கிற செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்றான். அவன் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறான். யாடா நீ ஒரு முறை கூட நீ நல்லா யோசிக்கவே முடியாது, யோசித்தாலும் அது உனக்கு தவறாம ஆயிடும் அப்படின்னு சொல்லி. பிசாசானுடைய நோக்கம் இப்படிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம பாதாளத்துக்கு போக வேண்டியவங்க தேவனுடைய கிருபையால பரலோகத்தின் வழி அவர் நமக்கு திறந்து கொடுத்தவரா இருக்கிறாரு. ஏழ்மையா இருந்தவர்களை நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துறவராக இருக்கிறார். திடமனத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன். அதுதான் வார்த்தையில சத்தியம் நமக்கு. ஆமென். ஆனா நாம இந்த பொய்யின் வார்த்தையை கேட்காதபடிக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது திடமனதோடு கூட இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? இன்னைக்கு எப்படி நான் நிலையா நிக்கிறதுங்க? சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. வேதத்தை படிங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது நீதியின் கவச்சம், the breastplate of righteousness.
இன்னைக்கு நான் எவ்வளவு பலத்தோடு இருக்கிறேன், நான் எவ்வளவு கரெக்டா இருக்கிறேன்றது இல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் நீதிமானா இருக்கிறேன். அப்ப நான் நீதியின் வழியில நடக்கிறவர்களாக, நான் நீதியில நடந்தாதான் தேவனுடைய பிள்ளையா வாழ்வன் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம நீதியில நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே பிள்ளைகளா இருக்கிறதுனால நீதியில நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஆமென். நான் மன்னிக்கப்பட்டவன். நான் நீதியில என்னை இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நான் நீதிமான ஆக்கினவன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நாளும் பழைய காரியங்கள்ல நீ செய்த குற்றமெல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி எடுத்து வந்து காமிக்கணும். பிசாசானவன்னா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கப்பட்டவன், நீதிமானா இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன், அவருடைய மகளா இருக்கிறேன், மகனா இருக்கிறேன். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதைத்தான் நீங்க ட்ரெயின் பண்ணும். சிந்தல் அந்த ரோமர் சோல்ஜர் எப்படி அவன் அதெல்லாம் சர்வாயுதத்தை அணிந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தானோ, இந்த சத்தியத்துல நீங்க உங்களையும் நீங்க ட்ரெயின் பண்ணும். இல்லைன்னா பல வருஷமா அப்படியே தான் இருக்கும். நாம எதுவுமே இல்லாத அப்படியே சோர்ந்து போய் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனைன்னு கர்த்தருடைய வசனத்துல கேட்க 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 நான் அப்பா கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், இயேசுடைய ரத்தத்து நிமித்தமாக மன்னிக்கப்பட்டவன், நான் நீதிமானா இருக்கிறேன். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அறிக்கையிட 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 நாம் அவருக்குள்ள பலத்தோடு கூட அவருடைய பலத்தினால நாம நிலையா நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். live from your righteousness in Christ. ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியில நாம வாழ்றவர்களாக. ஸோ முதல்ல சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொய் அந்த வெக்கத்துல இருந்து மேற்கொள்ளணும்னாக்கா, நிலையா நிற்கணும்னாக்கா, இன்னொருவரை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய நீதி நமக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த நீதியில நடக்கிறவர்களாக, நீதியில வாழ்றவர்களாக. அல்லேலூயா. மூணாவது காரியம் விசுவாசம். the shield of faith. விசுவாசானவன் அவன் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து நமக்கு அம்புகள் வீசுறவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நல்லா இருக்கிறது அம்பு. அந்த அம்பு எப்படி மேற்கொள்ளணும், அந்த விசுவாசம் கொண்டு வர எப்படி மேற்கொள்ளனாக்கா, விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். எந்த விசுவாசம் நமக்கு? சொல்லுங்க பாஸ்டர், நான் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம். நாம எங்க வீட்டுல படிக்கிறதோ இல்லை, கேட்கறதோ இல்லை. வென்ஸ்டே வந்து பைபிள் ஸ்டடி கொஞ்ச நேரம் உட்காந்து கேளுனா கூட அதுக்கு கேட்கறதுக்கு இல்லை. நமக்கு சண்டேல அதனால எதை கேட்டுட்டு போயிடுறோம். எப்படி வர்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் படிக்க 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 வார்த்தையை கேட்க கேட்க தான் நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கிறதா இருக்கிறது. எத்தனை சூழ்நிலைகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியல, எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனாலும் கூட இயேசு என்ன வழி நடத்துறவராக. இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ஜினியரிங் முடிக்கும் போதே நான் நமக்கு கனவு இருக்கும். என்ஜினியரிங் முடிச்ச உடனே நான் இப்படி போவேண்டா வேலைக்கு, அப்படி போவேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ஜினியரிங் முடிச்ச பிறகு தான் தெரியுது, என்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரிலன்னு தான் தெரியுது. என்ஜினியரிங் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேன், ஆனா வெளியே உலகத்துக்கு வரும்போது எதுவுமே தெரிலன்னு. ஏன்னா என்ன கைட் பண்றவங்க யாரும் இல்லைங்க. அப்போ வந்து நல்லா படிக்க வச்சாரு. இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வெளியே வரும்போது கூட எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி பேசணும், எப்படி அவங்க எல்லாமே யோசிக்கிறதுல இருந்து எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு யாரும் கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை, தேவன் மாத்திரம் தான். ஸோ வெளியே வர எனக்கு வந்து ஒரு ஆப்டிடியூடு, ஏன்னா எல்லாமே கால்குலேட்டர்ல பண்றது, என்னோட சிந்தை யோசிக்கிறதுக்கு முடியல. அப்போ ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சமயத்தில் பார்த்தா எங்கேயோ இருக்குது, வேலை வர்றதுக்கு முடியல. தென் அப்போ தான் வந்து ஐடி பூம் ஆகிட்டு இருந்துச்சு. சார் ஐடியில் சேரணுன்னாக்கா பணம் தேவை, ஒரு ட்ரைனிங் போகிறதுக்கு. அப்பாவுடைய அந்த நிலம் இருந்துச்சு. அந்த நிலம் ஒரு இப்போ போயிருந்தாலும் அதே போயிருக்கோம், லட்சமோ இல்லை க்ரோரோ போயிருக்கோம். அதை வந்துட்டு ஒரு 70,000 விற்றுட்டு அதுலேருந்து ஒரு 52,500 ரூபாவை போய் கட்டிட்டு 6 மாதத்துக்கு கோர்ஸ் சேர்ந்துட்டு பாருங்க. எந்த ஒரு விசுவாசத்துல இதை அப்பா அந்த காசை எடுத்துன்னு கொடுக்குறாங்க. இதுல இருந்து வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம் இயேசு தான். இந்த ட்ரைனிங் போறேன், ரொம்ப தூரம் போன ட்ரைனிங்க்கு, ஆனா ட்ரைனிங்கும் போறேன்,
மினிஸ்ட்ரியில ஊழியத்துல பங்காளா இருக்கிற தினதோறும் அவரை சார்ந்து தினதோறும் அங்க மொட்டை மாடியில போயிட்டு 11 அல்லது 12 மணி வரைக்கும் அவரோடு கூட உறவாடுறேன். நீங்க தான்ப்பா. எனக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாது, ஆனா அவருக்குள்ள ஒரு ஒளி மாத்திரம் தெரியுது. என்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது எனக்கு, ஆனா அவருக்குள்ள இருக்கிற நானு எனக்கு ஒரு வெளிச்சம் மாத்திரம் தெரியுது. அப்படின்னா அப்பா என்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு போறேன். மெக்கானிக்ல இருந்து இங்க சாஃப்ட்வேர் வந்திருக்கிறேன், இவ்வளவு காசு கட்டி இருக்கிறோம், அப்பா எல்லாத்தையும் வித்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. 8 மாசம் ஆச்சு. 8வது மாசத்துக்கு பெரிய கம்பெனியில வேலை வருது. 2 வார வேலை தான், பெரிய காசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 25 வருஷம் ஆச்சு, திரும்பி பார்க்கல. எல்லாமே ஹிஸ்டரி. ஏன்னா அப்பவும் விசுவாசம் தான், இப்போ மேல வந்த பிறகும் இன்னும் அதிகமான விசுவாசம் தான். இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு எதுவும் ஆவலன்ஸ் நம்மளுடைய பலத்தினால எடுத்து பண்ணோம்னாக்கா அது நம்மளுடைய பலத்தினால வந்ததுதான் ரிசல்ட் வரும். ஆனா அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள இயேசுவே நீர் தான் ஆண்டவர் என்னோட விசுவாசம் சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளும் அவருக்குள்ள காத்திருக்கும் போது அவர் நமக்கு வழி தருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துறவராக இருக்கிறார். Hallelujah. So faith doesn't say nothing bad will happen. Faith says whatever happens, God remains faithful. என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எஸ், நீதிமொழிகள் 3:5-6 பார்க்கிறோம். Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. Submit all your ways and he will make your path straight. எல்லா நேரத்துல எல்லா வேலையிலும் அவரை மாத்திரம் நம்பிக்கையா இருங்க, உங்களை சார்ந்து இருக்காதுங்க. எல்லாவற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் வழிகளை செம்மையாக்குற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. விசுவாசம் எந்த சூழ்நிலை கொண்டு வந்தாலும் கூட இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருதுனாக்கா, ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது குடும்பமே காணதாயிட்டு இருப்பாங்க, சபைக்கு வர்றதில்ல. எப்போ பிரச்சனை இருக்குதோ விசுவாசத்தோடு கூட வந்து இருங்க. சபைக்கு உங்களுக்கு கீ வேணும்னாக்கா பசங்களை சொல்லுங்க, ஓபன் பண்றாங்க. எப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ வாங்க. இங்க நல்லா இருக்கும் போது தேவனுடைய நன்மைகளை கொண்டாடுவோம், வந்து ஆராதித்து கொண்டாடுவோம். பிரச்சனை இருக்கும்போது வந்து அவரோட கூட ஜெபிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கிறது என்னங்க சொல்றோம்? அப்பா, நான் உமக்கு சார்ந்தவன், உமக்கு சொந்தமானவன், உம்முடைய பாதுகாப்பு தான் ராஜா, உம்முடைய சமாதானத்தை ராஜா, உம்முடைய விடுதலை தான் ஆண்டவரே. நான் யாரை போய் நாடுவேன், யாரை போய் தேடுவேன்? நீர் ஒருவர் தான் என்னுடைய பலனா இருக்கிறீர், நீர் ஒருவர் தான் என்னுடைய வல்லமையாக இருக்கிறீர், நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறேன். இதுதாங்க ஜெபம், அவ்வளவுதான். அவர்கிட்ட வந்து அறிக்கை எடுத்து இல்ல அங்கேயே வச்சுன்னு ஐயோ கஷ்டம், ஐயோ கஷ்டம், அப்படி இஷ்டம் வந்து போச்சுக்கோ, இன்னும் கஷ்டம் மேலே ஏறி உக்காந்துக்கும். ஆவிக்குரிய போராட்டம். எத்தனை பேர் புரியுதுங்க? அங்க இருக்கிறதுக்கு நீங்க பிரேயர் பண்றீங்க, கரெக்ட். ஆனா 4 பேரோட சேர்ந்து ஜபிக்கும் போது வித்தியாசமா இருக்குது. கார்பரேட் இந்த இடத்துல அற்புதம் அதிசயங்கள் நடக்கிறது. நீங்க சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது சொன்ன நான் மேபி ஒவ்வொரு வீட்டில் நம்ம காசிப் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு நாள் இங்கே வந்து பண்ணுறதுக்கு பதில் அந்த வீட்டில் எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க, கணவன் வீட்டுக்கு போகிறாங்க, நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு 3-4 பேர் சேர்ந்து ஜபிங்க. இன்னொரு வீட்டில் வேற எதுவும் பேசுறதுக்காக, காசிப் பேசுறதுக்காக இல்லை, 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்காக மற்றவங்களுக்காக ஜபிங்க. ஒரு 15 நிமிஷம் ஜபிங்க. அந்த வீட்டுக்கு போங்க, அங்கே போயிட்டு அந்த குட்டை கலக்கிட்டு வந்துடாதீங்க. போயிட்டு பிரச்சனை அது. நம்ம கர்த்தர் நமக்கு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்காக, உற்சாகப்படுத்துவதற்காக. கர்த்தர் நம்ம அழுத்தது ஒருத்தருக்கு சமாதானம் கொடுப்பதுக்காக, தாங்கிக் கொள்வதற்காக, அன்பு கொடுக்கறதுக்காக. ஸோ மேபி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போயிட்டு ஒரு நாளைக்கு அந்த சிஸ்டர் தேன்மொழி அம்மா அவங்க வீட்டில் போயிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம கூட போயிட்டு இருக்கிறோம். சொல்றேன் நான், அட்லீஸ்ட் அந்த வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே அவங்களோட மனசு அது கூட ஒரு அட்டாக்ல இருக்கும், ஆப்ரேஷன்ல இருக்கும். ஆனா அதை தாண்டிட்டு தேவனுடைய பலத்தினால போயிட்டு மற்றவங்களோட கூட ஜெபிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட தேவன் இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஆவியின் பட்டயம். ஸோ விசுவாசம், ஆவியின் பட்டயம். எந்த பிசாசனை எது கொண்டு வந்தாலும் கூட நமக்கு விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம். என்னோட தேவன் இருக்கிறாருனாக்கா எத்தனை சூழ்ச்சிகள் கொண்டு வந்தாலும் அது போக நமக்கு பட்டயத்தை, அவங்க பெரிய வாள் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற வெப்பன் திவாலையா திவாலு, நரகத்தான திவாலு, டனக் 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 டனக்னு டிஸ்கான் சொல்லுவேன் எடுத்து அடிக்கிறது பதில் தேவனுடைய வார்த்தை தான்.
நமக்கு எவ்வளவு வார்த்தை உள்ளத்துல போடுறோமோ சார், அதை போட்டிருக்கிறேன். படிங்க, தெரிந்து கொள்ளுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, வாழுங்க. வார்த்தையை கேட்டு அங்கேயே விடுறதுக்காக இல்லை. நம்ம ப்ரொஃபஸர் எழுதி எழுதி எங்க போறாருன்னு தெரியல, ஆனா கர்த்தருடைய கிருபையால மனசுல வச்சுக்கினா பரவாயில்ல. ஓகே, ஸோ படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க பக்கத்துல, படிக்கணும். படிக்கணும். எங்க நமக்கு கிறிஸ்துவர்களா இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு அவரோட கூட உறவாடணும். அவருடைய வார்த்தை, அப்பாவுடைய லவ் லெட்டரை படிங்க. அதை விட்டுட்டு பொறுமினே இருந்தால் வாழ்க்கை அப்படியே பொறுமலாக போயிடும். ஸோ தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தெரிந்து கொள்ள என்ன இந்த வார்த்தை என்ன சொல்லுது, எதற்காக சொல்லப்பட்டிருக்குது தெரிந்து கொள்வோம். மெமரைஸ் பண்ணலாம். எந்தெந்த சூழ்நிலைக்கு. இப்போ ஓகே, காலையில் வர்றது கேட்டேன். இந்த இடத்துல நமக்கு மனசுல படபடப்பா இருக்கும். என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டில் போயிட்டு, இங்க யாரும் இல்லைல்ல, சுசீலா சுசீலா இங்க வாங்க, யானோ மனசு படபடப்பா இருக்குது, என்ன ஆக்கிக்கிறேன் இன்னைக்கு, நீ இதை சாப்பிட்டு சரியாயிடும், இதை சாப்பிட்டு தான் இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு இருக்குது. ஆனா அது மாதிரி கொஞ்சம் நம்ம மனசுல ஏதோ கவலைங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எந்த வார்த்தையை சொல்லுவீங்க? ஃபேத் பில்டர் கால் பண்ணி, ஏனோ மனசு படபடப்பா இருக்குது, வேணா தெரியல, ப்ரேயர் பண்ணுமா நீ. ஆனா உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சுச்சுனாக்கா ஏதாவது வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படபடக்கு என்ன வார்த்தை? என்ன படிக்கல நாம, இல்லைங்களா? கேட்கல நாம. எனக்கு ரொம்ப தெரிஞ்சது ஒரே ஒரு வசனம் தான் நான் யூஸ் பண்றது எப்பவுமே. பிலிப்பியர் 4:6. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜெபங்களை ஸ்தோத்திர பலினால ஏறடுங்க. 7வது வசனம், அப்போது தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தையும் ஹிருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளும். முடிஞ்சிடுச்சு. எப்படி எனக்கு தெரியுது? இதை நான் அறிக்கையிட்டு சொல்ல 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 என்னோட உள்ளத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பெல்லாம் எனக்குள்ள படுபடுவோ, பாஸ்டர் தான் படுபடுப்பேன், இல்லை வரலாம், எப்படா வரும். நான் சொன்னேன், நம்ம ஃப்ளைட்ல போகும்போது கூட வரலாம், படுபடுப்பு வரலாம். அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம். ஆமென். இங்க நீங்க ட்ரெயின் பண்ணலீங்கன்னாக்கா அவ்வளோதான், சோர்ந்து போயிடுங்க, ஃபிளாட்டு. அப்படியே வசனத்திலேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது சப்பி போட்டு ஓடு மாதிரி, அதை ஏன் கேட்குற பாஸ்டர், என்னால் முடியல பாஸ்டர், இவ்வளோ ஊரில் இருக்கிறவங்களாம் என் மேலேயே இருக்கிறாங்க, என் வீட்டில் இருக்கிற பொண்ணு பையன்லாம் என் மேலேயே இருக்கிறாங்க. பிரச்சனை. ஆனால் தேவனுடைய வார்த்தை, இயேசுவே நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆவியானவர் அந்த வார்த்தையை, நமக்குள்ள இருக்கிற வார்த்தையை அவர் எடுத்து சொல்றவர் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தினதோறும் தேவனுடைய வார்த்தை படிங்க, தெரிந்து கொள்ளுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தை பிரகாரம் வாழுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்களின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், அதனை குடிக்க உங்களுக்குள்ளேருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஆறாக கடந்து செல்லும். நாம அவருடைய தண்ணியை குடிக்கும் போது, அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கும் போது நமக்கு தாகம் எடுக்காது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது இதுல தாகம், அதுல தாகம், இதுல தாகம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரீ. அவங்க இயேசு சொல்றாரு, ஆமாம்மா நீ இப்ப இருக்கிறது ஐந்தாவது கூட உங்க கணவன் இல்லை அப்படின்னு. அதுல இருந்து அந்த அந்த ஸ்திரீயை கீழே போட தேவையில்லை, அவங்களுடைய எண்ணத்தை கீழே போட தேவையில்லை. ஆனா அவங்க எதுவோ தேடி இருந்து இருக்கிறாங்க, ஒரு திருப்தி ஆகிறதுக்காக இங்க தேடினாங்க, அங்க தேடினாங்க, அங்க தேடினாங்க, இப்ப இருக்கிறது கூட இல்ல, அதனால்தான். ஆனா இயேசு கிட்ட வரும்போது, அவருடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். தண்ணிக்கு எடுக்க வந்தவங்க தண்ணீர் குடத்தை போட்டு ஓடி போயிட்டாங்க, ஏன்னா உண்மையான ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அங்க இங்கெல்லாம் தேடி இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது இயேசுவே நமக்கு உள்ளத்துல ஜீவ தண்ணீர், அவருடைய ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்முடைய உள்ளத்தின் தாகத்தை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதுல எல்லாம் பொருள்ல, பணத்துல, பதவியில, பெருமையில கிடைக்காதது இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய வார்த்தையில நமக்கு கிடைக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் எனக்கு புரியுதுங்க? ஆமென்.
எத்தனை பேர் இனிமே படிப்பீங்க தேவனுடைய வார்த்தைய? இன்னும் கூட வரலையே. சொல்லுங்க பாஸ்டர், நீங்க சொல்றது சொல்லிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்புறமேட்டு. எவ்வளவு வருஷம் தான், எவ்வளவு காலத்தை நம்ம காலத்தை எப்படி போக்கி நிற்க முடியும்? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எப்படி மேற்கொள்வது? ஆவியின் பட்டையினால. படிக்க முடியல, பரவாயில்ல, கேளுங்க, ரெக்கார்டிங்க கேளுங்க, பைபிள் ஆடியோவை கேளுங்க, இருந்தாலும் கேட்டுருங்க, வேலை பண்ணும்போது கேளுங்க. எப்படி வார வாரம் நம்ம புது புது பாட்டு பாடுறோம், இல்லை மாஸ்டர் அட்லீஸ்ட் 2 பாட்டு நான் பாடுறோம், எப்படிங்க? எனக்கும் வேலை இருக்குது. எல்லா மெசேஜ்களும் நான் சாமான கழுவும் போது கேட்குறேன், தேவனுடைய பாடல்களை, ஆராதனை பாடலை கேட்குறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது தேவனுடைய பாடலை கேட்குறேன், கேட்டுனே இருப்பேன். அதில் ஒரு பாடல் என்னோட மனசை தோணும், இந்த பாடல் நான் பாடலாம், கரெக்டான இந்த செய்திக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல் இருக்கும், டக்குன்னு போடலாம். அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டுனே இருக்கலாம். அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அந்த வார்த்தை பேசுவோம். ஆமென். நீங்க கேட்கவே இல்லை, படிக்கவே இல்லை, அப்புறம் எங்க இந்த வார்த்தை விசுவாசம் அப்படியே அமைக்க உட்காரிச்சிருவாங்க. எப்பவுமே பிரச்சனை, இங்க வந்தா பிரச்சனை, என்னத்த சர்ச்சைக்கு போறது? தேவன் சொல்ற காரியங்களை அன்பால சொல்றாரு, கேட்டு நடந்தாக எவ்வளவு நல்லது நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பலத்தை நம்ம சார்ந்து இருக்கலாம். யார் நம்ம எதிரியும் தெரிஞ்சு நிலைநிக்கணும். எப்படி நிலைநிக்கணும்? சர்வாயுதத்தையும் அணிந்து கொண்டு, ஏன்னா பெல்ட். நான் எல்லாத்தையும் சொல்லலை, இந்த இடத்துல 3 நாள் தான் சொல்றேன் நான். ஏன்னா ஏற்கனவே தெரியும் நமக்கு. சத்தியம், சொல்லுங்க, சத்தியம் தெரிந்திருக்கணும், நீதியில நடக்கணும், அவருடைய நீதியில நடக்கணும். நாம ஏற்கனவே நீதி கொடுத்துட்டாரு. ஆமென். விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் விசுவாசம் இருந்தா போதும். பிசாசான எத்தனை காரியங்கள் வந்தாலும் கூட அதை நம்ம மேற்கொள்ளலாம். 4வது ஆவியின் பட்டயம், இது நமக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தை படிக்கணும், தெரிந்து கொள்ளணும், ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும், அதன் பிறகு நம்ம வாழணும். அதை வாழ்றது கூட கர்த்தரே கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாம் கொடுக்க பலன் உண்டு, எல்லாம் செய்ய பலன் உண்டு, அவருடைய பலத்தினால. என்னோட பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணம், அவருடைய கிருபை எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 உலக பிரகாரமான அந்த பேட்டர்னை காப்பி பண்ணாத, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக புத்தி விருத்தி ஆக ஆக அவருடைய சித்தம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரிந்து கொள்ள ரோமர் 12:2 நம்ம பார்க்கிறோம். நம்மளே நாம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தை படிக்கணும், தியானிக்கணும், தெரிந்து கொள்ளணும், அதன் பிரகாரம் வாழணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பெரிய ஆயுதம் நம்ம தினதோறும் ஜெபிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது. இதை கொஞ்சம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்நிய பாஷை பேசுறது ஒண்ணு, அது வரங்கள் இருக்கிறது, அதோட இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணு இருக்குது, அது நமக்கு வரங்களா இருக்கிறது. ஆனா ஆவியில பேசுறது என்ன பேசணும் எனக்கு தெரியாது, ஆனா ஆவியில உள்ளத்துல பேசுறோம். உள்ள இருக்கிற ஆவி, ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது, the Holy Spirit of God groans, அந்த மேல் மூச்சுல அதுல வர்றது. ஏன்னா நமக்கு நம்ம வாயில பேசுறது, வீட்டுல கூட பேசும்போது வீட்டுக்கிட்ட சுத்தி இருக்கிறது ஒரு பிசாசுங்க இருக்கும். நம்ம வாயில சொல்லிட்டோம்னா அந்த பிசாசு கேட்டுட்டு உங்களை அப்படியே அமுக்கிடும். ஏன்னா அவனுக்கு பவர் இருக்காது. நம்ம வாயில தான், யாரால கேட்டான், நோரால கேட்டான். அதனால நம்ம ஜெபிக்கும் போதே ஆவியில பேசும்போது எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும். அங்க இருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய உடலையும் நம்முடைய வாய்ஸையும் அவர் யூஸ் பண்றவரா இருக்கிறார். ஆமென். சில நேரங்கள் இங்க கூட நான் சம்டைம்ஸ் வர்ஷிப் பண்ணும்போது நான் பேசியிருக்கிறேன். நிறைய முறை எனக்கு ஏதாவது ஒரு தாட் வருது, ஒரு தவறான தாட் வருது, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நான் அந்த இடத்துல ஆவியில என்ன பேச எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறவரு, இது நானே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவியானவர் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. என்னோட சிந்தனை ஏதோ தவறான ஒரு காரியம் எனக்கு தோணுது, ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா, நான் இங்கிருந்து உள்ளத்துல இருந்து நான் இனிஷியேட் பண்றேன், என்னை கண்ட்ரோல் பண்ணி ஆவியானவர் எடுத்துட்டு போறாரு. அந்த சூழ்நிலைக்கு என்ன ஆகுற எனக்கு தெரிய தேவையில்லை, ஆனா ஆவியானவருக்கு தெரியும், அவர் என்னை நடத்துறவராக இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவர் எல்லாருக்குமே எல்லா
தேவ மனிதர்களுக்கும் இப்படியாக ஜெபி. சோ நம்ம வார்த்தையிலையும் தெரிந்ததுலயும் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்துல அந்நிய பாஷைன்னு சொல்றதை விட ஆவியில ஜெபிக்கிறவர்களாக. அந்நிய பாஷை அது வரும், அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தேவை. ஆனா ஆவியில ஜெபிக்கிறது உணர்த்தப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. நமக்கு சிந்தனைக்கு என்ன தெரியல, எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது, ஆவியில ஜெபிங்க. வார்த்தை தெரியல, வார்த்தையே வரல, எனக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, வேணாம், அவர்கிட்ட ஆவியானவர்ல ஜெபிங்க. சும்மா ஜெபிச்சுனே இருக்கு, ஆவியில ஜெபிங்க. அந்த இடத்துல உணர்த்தும் போதே ஆவியானவர் உள்ளத்துல நமக்கு திடமானதை கொடுக்கிறவரா இருக்கிறார். நமக்குள்ளது ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை. வெற்றி பெற்றவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். பேசலாம், ஆவியில பேசலாம். ஆமென். இதை வெளியே இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்க இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா நமக்குள்ள ஆவி இருக்கிறவரை தெரிந்து கொள்றவர்கள், ஆவியில ஜெபிக்கிறதுக்காக வேத வசனத்தின் படி நம்ம ஜெபிக்கிறவர்களாக. அப்போஸ்தலன் பவுல் இரவு முழுவதும், மேபி அங்க ஜெயில சிறைச்சாலையில இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், எல்லா நேரத்திலும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவரா இருக்கிறார். வெளியே வந்து அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை, ஏசு நாசரேத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ பிசாசே. அந்த இடத்துல அங்க குறி சொல்றது இருந்து அங்கிருந்து விட்டு ஓடி சொல்லதான் ஒரே வார்த்தை தான் பேசுறது. ஏன்னா இங்க அதிகமாக ஆவியில நிரம்பி பேசுறவராங்க. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. எனக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன பேசணும்னு தெரியாது, நம்ம வாயில பேசினா நம்ம புத்தியில பேசுறோம். அதனால ஆவியில பேசுங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில பாடுங்க. என்ன பேசுறீங்க என்ன பாடுங்க தெரியாது. உங்களை பார்த்து எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இயேசுக்காக பைத்தியம் பரவாயில்ல. ஆனா உங்களுக்குள்ள விடுதலை பெறுறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க தெம்பா இருப்பீங்க, சந்தோஷத்தோட கூட இருப்பீங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, சபையில இருக்கிறவர்களுக்காக, குடும்பத்துக்காக 15 நிமிஷம் ஜெபிங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய போர் ஐயோ என்னதே பெருசா இருக்குது, ஆனா அந்த பிரச்சனையிலையும் மற்றவங்களுக்காக நீ ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Pray at all times in the spirit for all the saints. எப்பங்க when someone is struggling, யாரோ ஒருத்தர் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறாங்களா, ஜெபிக்கலாம். when someone is discouraged, சோர்ந்து போயிருக்கிறாங்களா, ஜெபிக்கலாம். when a family is under pressure, ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறாங்களா, ஜெபிக்கலாம். இன்னைக்கு பார்க்கும்போது மதுக்கு உடம்பு சரியில்லை, விஷாலுக்கு அப்படியே உதறுது. இந்த வாரம் முழுவதும் அந்த குடும்பம் போராட்டத்தில் இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, அண்டர் பிரஷர். என்ன ஆகுமோ? அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, இதே தான் நம்ம குடும்பத்துல. அவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பத்துல இருக்கிறங்க ஜெபிக்கலாம். அவங்களுக்கு இது இந்த கூட செயின்ஸ்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக ஜெபிக்கலாம். அந்த குடும்பம் கர்த்தர் விடுதலை கொடுப்பாங்க, இன்னும் தைரியத்துக்குள்ள மேல எழுப்புவாங்க. அடிக்கடி போராட்டத்துக்குள்ள போறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிள்ளைங்க மேல வரணும், அவங்க நல்லா பாடுறாங்க, முன்ன டீச்சரிங் பண்றாங்கனாக்கா அந்த இடத்துல போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துல எப்படி நிலைநிக்கணும்னு தெரிஞ்சுக்கினாங்கனாக்கா எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இது தெரியாம, சத்தியத்தை தெரியாம தான் அவன் கண்ணை மூடி வைக்கிறான், வார்த்தை படிக்க வைக்காத வைக்கிறான், சபைக்கு வரவிடாத வைக்கிறான். எனக்கு உள்ள நான் அந்த வார்த்தையை சொல்லணும் போது வரலனாக்கா எனக்கு அவங்கள நான் மிஸ் பண்றதை விட அவங்க இந்த வார்த்தையை மிஸ் பண்ண அவன் வச்சுட்டானே அப்படின்றதுக்காக இயேசுவின் நாமத்தினால அவனை அடி தள்ளுறதா இருக்குது. அவன்கிட்ட சொல்றது பதிலாக நாம் தேவனை மேல உயர்த்தி பார்க்கிறவரா இருக்கும். சோ அவனுக்கு நீங்க இடம் கொடுக்க தேவையில்லை. நிலையாக நின்று போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஜெபித்து ஓடி வாங்க, திரும்ப ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், வார்த்தை பெற்றுக்கொள்ளலாம், தைரியத்தோடு கூட வாழலாம், விடுதலையோடு கூட வாழலாம். எத்தனை பேர் புரியுதுங்க? யாரை சார்ந்து இருக்க வேணும் நாம? யார் நம்முடைய எதிரி? ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிற நமக்கு வீட்டுல இங்க இருக்கணும். நம்ம ஜனங்களை பாக்குறவங்க மேல நம்ம சண்டை போட தேவையில்லை, கோவப்பட தேவையில்லை. கோவம் அவங்க பட்டாலும் நாம கோவப்பட தேவையில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. சோ எப்படி நிலையா நிற்க வேணும்? காய் காலெல்லாம் கட்டி போட்டு நிலை நிற்கலாம். எப்படி நிற்கணுங்க நிலையா? என்னங்க? சப் 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 இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ரோமர் சோல்ஜர் என்ன போட்டிருப்பான்? சர்வாயுதம். அப்ப அதை சொன்ன 4 காரியம் பார்த்தேன். என்னெல்லாம் பார்த்துருப்போம்? பெல்ட்னா என்னங்க? எல்லாரும் தூங்கிட்டீங்க. என்ன? சத்தியம் சொல்லுங்க.
சத்தியம் எதற்காகங்க? சத்தியம் எதற்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஐயோ, சத்தியம் எதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்? விசுவாசனா நமக்கு எதிராக பொய் பேசுவான். அது பொய்யா உண்மை நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு உண்மை தெரியாதான் தெரியும். அதனால சத்தியம் தெரியணும். சரிங்க. ரெண்டாவது, நம்ம நீதியில வாழணும். எதுக்காக நீதியில? ஏற்கனவே இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமானா இருக்கிறோம். ஆமென். அப்போ நான் நீதியின் வேலை பண்ணி நான் அவருடைய பிள்ளையா ஆகிறதுக்கு இல்லை, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அதனால நீதியில வாழலாம். எப்போ யார் சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், ஆமென், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதுல நிலையா நிக்கணும். இன்னொன்னு என்ன ஒரு காரியம் தான் கூட விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். ஆமென். சிஸ்டர் அன்சியா விட்டுருங்க, எழுதாதீங்க. நான் சொல்றதே கேளுங்க போதும். எழுதி மறந்துடுறீங்க. நான் சொல்றதை உள் வாங்கினா போதும். தேவனுக்குள்ள நான் விசுவாசத்தோடு கூட இருக்கணும். சத்தியம், நீதி, விசுவாசம். அப்புறம் என்ன சொன்னாங்க? வேத வசனம் என்னங்க? ஆதியாகமம். ஆவியின் பட்டயம். அதுதான் நமக்கு வெப்பன். பாருங்க, நீங்களே வந்துட்டு ஒரு பட்டயத்தை எடுத்துன்னு இருக்கிறத பாருங்க. ஒவ்வொரு நாளும் அப்ப தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், வார்த்தையை தெரிந்து கொள்ளணும், வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், வார்த்தையில வாழணும். ஆமென். கடைசியாக நம்ம பார்த்தது 5வது இங்கதான் இருக்குது. என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக ஜெபிக்கணும்? எல்லாருக்காக ஜெபிக்கணும். சபையில இருக்கிறவங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா. சோ இப்படி இருக்கச்ச எத்தனை போராட்டம் வந்தாலும் கூட சத்தியம் தெரியும், நீதியில வாழ்றோம், விசுவாசத்துல இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். 5 காரியங்கள் நிலையாய் நிற்கிறோம். என்ன ஒரு ஆவிக்குரிய போராட்டம் வந்தாலும் கூட வெற்றியிலிருந்து வெற்றிக்கு போறவர்களாக இருக்கிறோம். நம்மளை யாரும் அசைக்கிறதுக்கு தேவையில்லை. தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய சர்வாயுதத்தினால அணிந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சோ இன்னைக்கு 3 காரியங்க. ஒவ்வொரு நாளும் நாம பலவீனத்துல இருக்கும்போது யாரை சார்ந்து இருக்கணும்? தேவனுடைய பலத்தை சார்ந்து இருக்கணும். நமக்கு பொய்யின் காரியங்கள் நம்முடைய உள்ளத்துல வரும்போது என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். நமக்கு அழுத்தங்கள், பாரங்கள் வரும்போது, தனிமையில இருக்கும்போது என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். சிம்பிள். 3 காரியங்கள் இன்னைக்கு. பலன் யாருடைய பலன்? யாருடைய வார்த்தை? நாம தனிமையா இருக்கும்போது, பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணணும்? எப்படி ஜெபிக்கணும்? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறவர்களாக. ஏன்னா நாம வந்துட்டு இந்த சோலோன்னு சொல்லுவாங்க, தனியா ஓடுறது. அப்படியாப்பட்ட கிறிஸ்துவ ஓட்டம் கிடையாது. நாம ஓடுறது இட்ஸ் a டீம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ரிலே. இது போல எல்லாருமே சேர்ந்து இருக்குது. ஒரு ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட் ஆடுறது போல எல்லாம் சேர்ந்து தான். அப்ப நம்ம ஒன்னா இணைந்து, அதனாலதான் சபைக்குள்ள வென்ஸ்டே பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், சண்டேவா இருக்கட்டும், எல்லாரும் கூடி அந்த தாகத்தோட கூட. நீங்க என்னைக்கு இந்த இடத்துல 9 மணிக்குனாக்கா 8:50 வரீங்கனாக்கா தாகத்தோடு கூட என் பிள்ளைகளுக்காக, சபையில இருக்கிறவங்களுக்காக ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வரீங்களா, அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு அர்த்தம். புரியுதுங்க? கர்த்தர் இவ்வளோ காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேற எங்கன்னா கரெக்டா போறல 8 மணிக்குன்னா, ஐயோ நான் மார்னிங் வந்து எப்ப வைக்கும் போது காலைல, ஐயோ நான் வேலைக்கு போகணும் 8 மணிக்கு. அப்ப இங்க வந்து 8:30 மணின்னு சொல்லும் போது 9:30 வரமே. அப்ப தேவன் இவ்வளோ ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அங்க கூட ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்குள்ள நிலையா நின்று நம்ம இங்க 8:50 வரும்போது 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே. அதன் பேர புரியுதுங்க? அல்லேலூயா. சோ தேவனுடைய பலத்தை சொல்லுங்க. தேவனுடைய பலத்தை சார்ந்து இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கலாம், தியானிக்கலாம், ஞாபகத்தை வைத்துக் கொள்ளலாம், அதன் பிரகாரம் வாழலாம், ஒன்றாக கூடி ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. 7 மினிட் ஜெபிக்கலாமா? இன்னொரு முறை கூட இந்த வேலையில கூட நாம உங்களுக்காக ஜெபிங்க, இங்க இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம், மதுவோட குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், அவருடைய அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், பெரியம்மாக்காக ஜெபிக்கலாம், விஷாலுக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்துல சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம். எஸ், எல்லாருமே
நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாங்க. நான் இனிமே என்ன பண்ண போறேன்? ஏன்னா எனக்காக வாழ போறேன்னா கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை படிக்கிறவர்களாக நான் சத்தியம் தெரிந்து கொள்ளும். அடிக்கடி அடிக்கடி தவறி கீழே விழுகிறது யாருனால விழுறது? இவங்க ஜனங்கனால அல்ல, ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிற நாம இதை தெரிந்து கொண்டு நிலையா நிற்கிறவர்களாக தேவனுடைய பலத்தினால எப்பெல்லாம் பலவீனமா இருக்கிறனோ அவருடைய பலத்துல நிற்கலாம். எப்பெல்லாம் பொய் எனக்கு வருதோ, என்னுடைய வாழ்க்கையில பொய் தோன்றதோ, அவருடைய சத்தியத்தில் நிற்கலாம். பயம் வரும்போது விசுவாசத்துல நிற்கலாம். அடிக்கடி எனக்கு அழுத்தங்கள் வரும்போது தேவன் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். என்ன தெரியுதோ எனக்கு தெரியலையோ தெரியாத போது ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம். எஸ், we don't fight for victory, we stand in Christ victory. இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றிலிருந்து வெற்றிக்காக நாம முன் செல்றவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தேவனிடத்தில் கிருபை கேட்கலாமா? அவருடைய பலனை சார்ந்து இருப்பதற்காக, அவருடைய பலன்ல வாழ்வதற்காக, அவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய நீதியில வாழ்வதற்காக, அவருடைய விசுவாசத்துல வாழ்வதற்காக, அவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு நடப்பதற்காக நாம சேர்ந்து கூடி ஜபிக்கிறவர்களாக, எதுக்கும் சோர்ந்து போனவர்களாக இல்லாதபடிக்கு சுறுசுறுப்பாக தேவனுடைய வார்த்தையில ஜபிக்கிறவர்களாக. எஸ், கமான் கொஞ்ச நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆராதனை போல உங்களே ஒப்பு கொடுத்து எஸ் இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இந்த சத்தியம் தெரியணும். எஸ், மதுவுடைய குடும்பத்துக்காக இருக்கிற பிள்ளைகள் யாராவது சுகவீனமா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக ஜபிக்கலாம். எஸ், சிஸ்டர் ராஜிக்காக, டாஃப்னிக்காக ஜபிக்கலாம். மற்றும் இங்க இருக்கிற பிள்ளைகள் யாராவது சுகவீனமா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ள. எஸ், கமான் தேவன் நல்லவராக இருக்கிறார். எஸ், விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். எஸ், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அறிக்கையிடுங்க, இனிமேல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன், உம்மோடு கூட பேசாம நான் வெளியே போக மாட்டேன், வேற எந்த காரியமும் செய்ய மாட்டேன். இப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்துக்குள்ள. எஸ், நீர் ஒருவரே பெரிய நிலையா நிற்க சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு ராஜா. எஸ் அப்பா, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் பாதரட்சைகள், ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா ஹெல்மெட் ஆண்டவரே அதை சார்ந்து கொண்டு ராஜா நான் நடக்கிறவனாக என்னை வழி நடத்துங்க அப்பா. எஸ், ஒவ்வொரு நாளும் நான் ஆவியின் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். அதை எப்படி மேற்கொள்ளணும்? சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு நிலையா நின்று எஸ் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக. என்னோட பிள்ளைங்க, அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிறவங்க எதிராளிகள் கிடையாது. கண்ணுக்கு தெரியாதது இருளின் காரியங்கள் தான் எதிராளியா இருக்குது. இவைகளை மேற்கொள்ளனா இயேசுடைய வெற்றியிலிருந்து வெற்றி பெற்றுக்கொள்ள. நன்றி பிதாவே, உண்மையே ஸ்தோத்திரிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், வாழ்த்துக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய திடமனனாக இருக்கிற ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய அது போராட்டமாக இருக்கிறது. உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நிலைநிற்க, உம்முடைய நீதியில நிலைநிற்க, உம்முடைய விசுவாசத்தில் நிலைநிற்க, உம்முடைய வார்த்தையில நிலைநிற்க நாங்கள் கூடி ஒன்றாக எப்போதுமே ஆண்டவரே ஆவியில ஜபிக்கிறவர்களாக எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. இந்த வேலையில கூட வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராக நீங்கள் ஆசீர்வதித்து விடுதலை கொடுங்க ராஜா. உள்ளத்தில் நீங்கள் பேசினதுக்காக நன்றி. உடைய வார்த்தை நிமித்தமாக விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வேலை கூட விசேஷமாக ராஜா அப்பா, அழுத்தத்தோடு கூட, பாரத்தோடு கூட, व्यसனத்தோடு, கவலையோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மதுவை தொட்டு ஆண்டவரின் மகளுக்கு விடுதலை தாங்க ராஜா. மகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும், மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. விஷால தொட்டு இருக்கிறதான எல்லா ஜுரம், காய்ச்சலிருந்து விடுதலை கொடுத்து நீங்க நேகங்க ராஜாவோட குடும்பத்துக்கு தைரியத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே திடமனை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் சிலுவை நோக்கி பார்க்கிறேன். நம்முடைய காயப்பட்ட கருத்து நிமித்தமாக தொட்டு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துங்க. வருகிற வாரம் முழுவதும் நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்து. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், வருமானத்தின் ஆவி, இந்த எண்ணங்கள் நான் ஜனங்களுக்கு எதிராக அல்ல, சண்டை போடாதபடிக்கு எங்க ட்ரிகர் ஆனாலும் இது என்ன காரணம், எதுக்காக தெரிந்து கொண்டு டிசைன் பண்ணி அதுக்காக ஜபித்து உடைய வார்த்தையில நிலைநிறுத்து வாழ்றவர்களாக நீங்க வழி நடத்துங்கப்பா. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து 30, 60, 100 பெருக செய்யுங்க. நன்றி பிதாவே. இந்த சபை வளரட்டும். நாங்க மாத்திரமல்ல ராஜா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த கமாண்ட்மெண்ட் ஆண்டவரே, கமிஷன் ராஜா, அனைவருக்கும் நாங்கள் சாட்சியாக ஏதோ நாளைக்கு போகிறோம், இருக்கிறோம், இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டோன்றதை விட இயேசுவுக்காக ஒரு நாள் வாழ்ந்தாலும் கூட உமக்காக வாழ்ந்தேன்னு சொல்லி நாங்கள் சாட்சியாக வாழ்றவர்களாக
இயேசுடைய நாம மகிமைக்காக வாழ இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இங்க இருக்கிறது ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை கண்டு செல்றோம்.